ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக்கிங். இன்றைக்கி KFC சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இது வீட்லேயே ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். இனிமேல் நீங்கள் KFC சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடைக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் வீட்லேயே ரொம்ப குயிக்காக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு ரொம்ப சீக்கிரமாக பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கணும். ஒரு 2-3 ஹவர்ஸ்க்காவது நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சுட்டு காலையில் எழுந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அப்போ இன்னுமே நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. நான் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கனை ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம சிக்கன் லெக் பீஸ்லாம் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்காம லைட்டாக கத்தி வச்சு கீறிக்கோங்க. இது போல் ஒரு 2-3 இடத்துல ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா லெக் பீஸையும் அந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை போல் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா மசாலா ஒட்டும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜில் இருந்தாலே போதும். இப்போ ஒரு 5 மணி நேரமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன மிக்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய பவுல் இல்லைனா இது போல் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நீங்கள் மேரினேட் பண்ணும்போது கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு கூட நல்லா கலந்துக்கோங்க. ஆனால் கையில் எதுவும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வெளியில் எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து. பாருங்கள், நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம சிக்கன் பீசஸை மாவில் பரட்டி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போது சிக்கனை மாவில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைங்க. லைக் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற போல தான். அப்போ தான் நமக்கு நல்லா க்ரம்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுடுங்க. இது போல் பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரி எக்ஸஸாக இருக்கிற மாவை லைட்டாக தட்டி விட்டுடுங்க. பாருங்கள், இது போல் தட்டிட்டு இப்போ நம்ம இதை ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி விடுங்க. போட்டுட்டு லைட்டாக ஒரு 1 மினிட்க்கு விட்டால் போதும். அதுக்கப்புறமா திரும்ப அதை எடுத்துட்டு மறுபடியும் மாவுலே போட்டு சேம் அதே போல் நம்ம மறுபடியும் கோட் பண்ணி எடுக்கணும்.
இதை நம்ம ரெடி பண்ணும்போதே நமக்கு ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால் சைடில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் பீசஸ் போட்ட உடனே நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இது போல் நல்லா எல்லாம் கோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை டைரெக்டாக வந்து ஆயிலில் சேர்த்துடணும். இதை செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் போட்டோம்னா நமக்கு அந்த மாவில் ஒரு பிசுபிசுப்பு ஈரப்பதம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டேன். நீங்கள் சிக்கன் வந்து முழுகிற அளவுக்கு வச்சிங்கன்னா தான் நல்லா எல்லா பக்கமும் சேமாக வந்து வெந்து வரும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சிக்கன் சேர்க்கும் போது தான் ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் ஒன்ஸ் ஆயிலில் சிக்கனை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஆயிலோட சூடு வந்து கம்மியாக மிதமான சூடில் இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆயிலை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் எந்த அளவுக்கு நமக்கு கடைகளில் கிடைக்கிற போலவே அந்த க்ரம்ஸ்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. நீங்களும் இதே போல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.